வணக்கம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. ஷாபினி, நீங்க என்னைக்காவது இந்த லங்கை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இது இந்த மூச்சை இழுத்து பிடிச்சு 30 வினாடிகளுக்கு அப்புறம் விட்டா நமக்கு ஹெல்த்தி லங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அதை பத்தி கேக்குறீங்களா? நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லும் போதே தெரியுது நீங்க இந்த டெஸ்ட்டை செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கேன் கார்த்திக். அந்த ஆக்டிவ் லங் ஃபேஸை தொட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும் பாருங்க, எத்லீட் லங்ஸ் அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா அதையும் டச் பண்ணிடுவேன். வெரி குட். ஆனா நீங்க செஞ்ச டெஸ்ட் எல்லாம் வேஸ்ட். அதாவது நம்ம லங்ஸ், அதாவது நுரையீரலை பரிசோதிக்க இந்த சோதனை அக்யூரேட் இல்லை அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்றாங்க. அப்ப நான் ஏமாந்துருக்கேன். இன்டர்நெட்ல இருக்கிறது எதையுமே நம்ப கூடாது. தெரியாம நம்பிட்டேன் கார்த்திக், தெரியாம நம்பிட்டேன். ஆனா நீங்க லங்ஸ் சொல்லும் போது ஒண்ணு தெளிவா தெரியுது. இன்னைக்கு நம்ம லங்ஸ் பத்தி தான் பேச போறோம் இல்லையா? நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது நுரையீரல் ரொம்ப முக்கியமான உறுப்பு. நிமோனியா, அதாவது நுரையீரல் அழற்சி, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். சிங்கப்பூர்ல புற்றுநோய்க்கு அடுத்து நிமோனியானால தான் அதிகமான மரணங்கள் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதே ஷாக் தான் எனக்கும் வந்துச்சு. அதாவது சுகாதார அமைச்சின் ஆய்வின்படி 2023ஆம் ஆண்டு 23.5 விழுக்காட்டு மரணங்கள் நிமோனியானால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் நெஞ்சில கைய வச்ச மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே கைய வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது, புரியுது. அதனால தாமதிக்காம இப்பவே நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிருவோம். 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்கள மொத சந்திப்போம். இதோ சௌந்தரராஜன் மற்றும் தீபா. நாங்க பேசினது ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்டிருக்கோம். நிமோனியா, அதாவது நுரையீரல் அழற்சி, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இது ஏற்பட்டிருக்கா? ஓகே, ஸோ எனக்கு வந்து நிமோனியா அப்படின்னா வந்து லங் சம்மந்தப்பட்ட விஷயம்னு தெரியும். லங் இன்ஃபெக்ஷன், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி விவரங்கள் தெரியும். ஆனால் அது மனித உடலுக்கு எவ்வளோ ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு விவரத்தை கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. எனக்கும் அதே பதில் தான். பல படங்கள்ல வந்து நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது மாதிரியே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதனால தாமதிக்காம நம்ம மருத்துவரை கூப்பிட்டுலாமா? இதோ நமக்காக பதில்கள் கூற, விளக்கம் தர டாக்டர் செந்தமிழ் செல்வன் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அப்படி ஷாக் ஆயிடுச்சு. அதாவது சிங்கப்பூர்ல வந்து புற்றுநோய்க்கு அடுத்து நிமோனியானால தான் வந்து நிறைய மக்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உண்மைதாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ யாரை இது அதிகமாக பாதிக்குது அப்படின்னாக்கா, இளம் குழந்தைகளை வந்து அதிகமாக பாதிக்கும். அதாவது 5 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களை அதிகமாக பாதிக்கும். அதே மாதிரி வந்து வயசானவங்களை பாதிக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா 65 வயசை தாண்டியவர்களுக்கு வந்து அதிகமாக அந்த நிமோனியா காய்ச்சல் வந்து வருங்க. இதில் இறக்குறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, நிமோனியா காய்ச்சல் வந்து வயசான காலத்தில் வருது பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த டெத் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட வியாதிகள் இருக்குதுன்னு வச்சுருங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து சிறுநீரக கோளாறு இருக்குது, இல்லைனா லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வந்து இருதயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லைனா லங்ஸில் வந்து க்ரானிக்காக வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம், அந்த நாள்பட்ட வியாதி நோய் இருக்குது. இல்லைன்னா பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து கீமோதெரப்பிக்கு போவாங்க. கேன்சருக்காக கீமோதெரப்பி போகிறப்ப அவங்க இம்யூனிட்டி வந்து கம்மியாகும். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமாக வயசானவங்களுக்கு வர்றதுனால அவங்க தான் இறக்குறதுனுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குங்க. சரி டாக்டர், இப்போ வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எதனால் இந்த நோய் வருது? பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். எதனால் குறிப்பாக வருது டாக்டர்? இது பொதுவாக வந்து பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாம் தான் வருதுங்க. காமனாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வெரி காமன். அது வந்து குழந்தைகள் வந்து பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் வந்து உடம்புல இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது, இருமுறது இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ என்னன்னாக்கா அவங்க பாடி வந்து அந்த பாக்டீரியாவுக்கு ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப, இல்லை வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப உடம்புல உள்ள அந்த செல்கள் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த காய்ச்சல், இந்த நிமோனியா இதெல்லாம் வர்றது. ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வருது. வயசான காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வைரஸஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அதாவது வயசானவங்களுக்கு வருதுன்னு வச்சுருங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுருங்களேன், அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக அந்த இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வந்து பாதிப்பு வரும்.
இதுலேயே வந்து நம்ம அந்த வைரஸஸ் மட்டும் இல்லை, பாக்டீரியா மட்டும் இல்லை, சில பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வர்றதில்ல, பட் அந்த நிமோனியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் குறிப்பாக போனால் யாருக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லிட்டேன். ஆமாம். இப்போ க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லங்ஸில் உள்ள அந்த சீலியான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு முடி மாதிரி, ஒரு நரம்பு மாதிரி வந்து இந்த ட்ரக்கியாவில் இருக்கும். அதுலேயே வந்து ஒரு கிளாண்ட்ஸ், அதாவது இந்த இன்னர் லேயரில் பார்த்தீங்கன்னா கிளாண்ட்ஸ் இருக்கும். அதை மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுற கிளாண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு கோப்லெட் ஒரு செல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம உணவு குழாய் வழியில் போகிறதுக்கு பதிலாக இல்லை மூச்சுக்குழாய் வழியாக போதுன்னு வச்சுங்களேன், இவர்கள்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த சீலியா வந்து அப்படியே மேலே வந்து அந்த பாக்டீரியா வைரஸஸ் வந்து வெளியில் கொண்டு வந்து வெளியில் தள்ளும். அப்போ தான் நம்ம இரும்புவோம். அந்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இதே பிரச்சனை தாங்க. ஓகே. இப்போ டாக்டர் சொல்றதை வச்சு பார்த்தா இந்த புகை பிடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க ஜாக்கிரதை. ஆமாம். நிமோனியானா என்ன, எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் இது வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தொடர்ந்து இந்த நுரையீரல் அலர்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4 நுரையீரல் அலர்ச்சியை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், தொடர்ந்து உங்ககிட்ட தான் கேள்வி. அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதாவது இந்த நிமோனியா வந்து சளி காய்ச்சல் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து இது நுரையீரல் அலர்ச்சியா இருக்குமோன்றது கூட அந்த சந்தேகம் கூட இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நிமோனியா காய்ச்சலை வந்து நாங்கள் அதாவது 4 ஸ்டேஜஸாக பிரிப்போங்க. முதல் ஸ்டேஜில் வந்து அதாவது கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த நோய் பாதிப்பு வந்த உடனே காய்ச்சல் வந்து வரும். காய்ச்சல் வரும். சில பேருக்கு வந்து லைட்டாக இருமல் இருக்கும். கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை. இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பாக்டீரியா உள்ளே போனோம், இல்லை வைரஸ் உள்ளே போனோம்னா அங்கே உள்ள அந்த செல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், வெள்ளை அணுக்கள்லாம் வந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணும். இது மாதிரி எங்களுடைய இடத்துக்கு நீ வந்துட்டு அப்படின்னு ஃபைட் பண்ணும். அப்போ அது இது பண்ணுறப்போ வந்து நிறையா மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் இருக்கும், நிறையா வந்து அங்கே வேதியியல் மாற்றங்கள்லாம் நடக்கும். அது வந்து ஒரு 2 to 3 days அது இருக்குங்க. அப்போது வந்து காய்ச்சல், இருமல் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து ரெட் ஹெப்படைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து ஒரு சாக் மாதிரி உள்ளே வந்து ஏர் தான் இருக்கும், அதாவது காற்று தான் இருக்கும். எல்லாம் வந்து காற்று உள்ளே போயிட்டு இழுக்கிற காற்று வந்து டிஃப்யூஷன் முறையில் வந்து அப்படியே வந்து பிளட்டில் வந்து கலந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியாகி அப்படியே போகணும். இது வந்து அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர், பாக்டீரியா, அந்த கெமிக்கல் இதெல்லாம் உள்ளே வந்ததுனால சாலிட் ஆகிடும். ரெட் ஹெப்படைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஹெப்படிக் அப்படின்னாக்கா லிவர்னு அர்த்தம். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த லங் வந்து என்ன ஆகும்னாக்கா சாலிட் ஆகிடும். ஏர் பேக்காக இருக்காது, சாலிட் ஆகிடும். அதனால தான் இதனுடைய கன்சிஸ்டன்சியும் லிவருடைய கன்சிஸ்டன்சியும் இங்கே இன்ஃபெக்ஷன் ஆன அந்த லங்குடைய கன்சிஸ்டன்சியும் சாக்ல வந்து கன்சிஸ்டன்சியும் சேமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இது ஒரு 2-3 நாள் இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்து கிரே ஹெப்படைசேஷன். அதில் வந்து இந்த ரெட் செல்ஸ், அந்த வெள்ளை அணுக்கள், அந்த சிவப்பு அணுக்கள்லாம் வந்து உடைஞ்சு வந்து சும்மா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கிரே கலரில் அது மாறுங்க. அது ஒரு 3 days இருக்கும். அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து ரிசல்யூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரிசல்யூஷன்னாக்கா அந்த வேதியியல் மாற்றங்கள், அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் எல்லாம் அந்த இருக்கிற பாக்டீரியா இதெல்லாம் வந்து உடம்புல வந்து அப்படியே அப்சார்ப் ஆகி வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ரிசல்யூஷன் ஃபேஸ். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா இருமல், இந்த மாதிரி காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி எல்லாம் இருக்கும். இரண்டாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு விடுறதுக்கே சிரமங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லோபில் மட்டும், அதாவது ஒரு பகுதியில் மட்டும் இது பண்ணிச்சுனாக்கா ஓரளவுக்கு அது அதிகமாக பாதிக்காது. இதே வந்து ஒரு பக்கத்தில் அவ்வளோ முழு அந்த நுரையீரலை பாதிச்சிருக்குன்னு வச்சுருங்க, இல்லைன்னா 2 பக்கம் இருக்குன்னு வச்சுருங்க, அப்போ மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படும். இந்த நிலைமையில் வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னாக்கா இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா இந்த பாக்டீரியா, இந்த வைரஸஸ் மெயினாக வந்து பாக்டீரியாலாம் என்ன ஆகும்னாக்கா ரத்தத்தில் வந்து பரவிடுங்க. பரகி உடம்பு ஃபுல்லாக வந்து அது பாதிப்பை உண்டு பண்ணும். அது வந்து செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வெரி டேஞ்சரஸ் சைன் அது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரொம்ப கவனமாக வந்து என்ன ஆன்டிபயோட்டிக் அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம கொடுக்கணும்.
அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அந்த மரணம் அடையக்கூடிய தருணம் வந்து அந்த 3வது செப்டிக் ஷாக்னு சொன்னீங்களே அங்கே தான் நடக்குமா? ஏன்னா அந்த உடம்பு பூரா பரவுதுன்னு சொன்னீங்களே, ஆமாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மரணம் யூஸ்வலாக அது மாதிரி தான் நடக்கும். யூஸ்வலாக அது மாதிரி நடக்கும். இப்போ அடுத்து நிமோனியானால பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கதையை தான் கேட்க போகிறோம். இதோ அந்த காணொளி. there was one day ஒரு ராத்திரி வந்து நான் ஆஃப்டர் டின்னர் வீட்டுக்கு வரப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ரிப்கேஜ் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ரிப்கேஜ் வலிக்கிறப்ப நான் ஒரு சாதாரண ஒரு வாய்வு காற்று இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஸ்ப்ரெயின் வாட் எவர் இது. வீட்டுக்கு வந்து படுத்த பிறகு எனக்கு ஒன்று அந்த வலி இருந்துச்சு. அப்போ என் மனைவிட்ட சொன்னால் ஒன்றும் வலிக்குதுன்னு. தென் மறுநாளாவே நம்ம பாலிகிளினிக் பண்ணோம். எனக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்த பிறகு அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனாக இருக்குது, உங்களுக்கு பெயின் கில்லர் தரேன், அந்த பெயின் கில்லர் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. தென் நான் கேம் பேக் ஹோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தென் த செகண்ட் நைட் ஸோ அதே மாதிரி தான் வலிச்சிச்சு. இம்மிடியட்லி மறுநாளே வந்து என் ஒய்ஃப் வந்து என்னை செங்காங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க தண்ணி வந்து லங்ஸ் கிட்ட வந்து தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அட்மிட் பண்ணி ஆகணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. இந்த நெக்ஸ்ட் டே செல்ஃப் ரெடி என்னை வந்து டாக்டர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க சஸ்பெக்ட் வந்து நிமோனியா இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் பார்த்து தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து என்ன செஞ்சாங்க, தேசே அவங்க வந்து ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணோன்னு சொன்னாங்க த்ரூ மை ரிப் கேஜ். அந்த டியூப் விட்டாங்க. தென் இட் டு மை ஷாக் நான் பார்த்தது எல்லாமே லைக் yellow ஃப்ளூயிடாக வந்துச்சு அல்லாட். ஆஃப்டர் 2 days லேட்டர் அவங்க என்ன சார் திருப்பி அது சென்ட் மீ ஃபார் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க 70% வெளியாயிட்டு, பட் there is remaining there is about 30%. அந்த 30% திசை வந்து சர்ஜரி மூலியமாக தான் இதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ சர்ஜரி செஞ்சுட்டு அந்த சர்ஜரியில் கூட செஞ்சு முடிச்சோடனே த நெக்ஸ்ட் டே த டாக்டர் டோல் மீ இட் வாஸ் ஒதிட் ஆப்ரேஷன் சொன்னாங்க. கொஞ்சம் லங்ஸ் கிட்டே சர்ஜரி செஞ்சேன்னு சொன்னாங்க. பட் they managed to remove everything. about 95% டோட்டலாக வெளியாகிட்டு, த பேலன்ஸ் 5% வந்து அதை நார்மலி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை எல்லாத்தையும் வெளியாக்கிடலான்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்போ ஐ வாஸ் ஸ்டில் வீக், ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். அண்ட் கொஞ்சம் ப்ரீதிங் அப்பரண்டஸ் லைக் வந்து ஃபார் தெரப்பிக்காக சொந்தமாக தெரப்பி செய்யணும். மெதுவாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் செய்ய சொன்னாங்க. ஐ டுக் அட்லீஸ்ட் ஒரு குட் 2 months. அந்த 2 மாதம் கழித்து இப்போ ஐ எம் ஃபீலிங் மச் மோர் பெட்டர். ப்ரீதிங் வைஸ் எல்லாமே பேக் டு நார்மல். அண்ட் ஒரு 5%க்கு இன்னும் கொஞ்சம் நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் லேசாக ஸ்லைட் வலி இருக்குது. பட் இட்ஸ் வெரி மேனேஜபிள். இட்ஸ் ஜஸ்ட் அ மைனர் பெயின் ஒன்லி. ஸோ ஐ பிலீவ் ஒன்றும் எக்ஸசைஸ் அந்த வாக்கிங்லாம் செய்கிறப்ப யூ வில் கெட் பெட்டர். கதை இவருடைய கதையை கேட்கும் போது ஓரளவுக்கு தீர்வு இருக்குன்ற நம்பிக்கை நம்ம மனசுல இருக்குது இல்லையா? ஆமா, அதாவது அது எதுவும் மருந்துகள் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல இவர் வந்து சிகிச்சை மூலியமா போய் வந்து கிட்டத்தட்ட 90% இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை அகற்றி இருக்காருங்க. ஆமா ஆமா. அது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைட்டா நிம்மதி வந்திருக்கு இல்ல, பாருங்க. உங்களுக்கு நிம்மதி வந்திருக்கு, எனக்கு பயம் வந்திருக்கு. ஏன்னா இல்ல நான் நினைச்சேன் நியூமோனியா சரி மருந்து சாப்பிட்டா கொஞ்ச நாள்ல சரியான, இப்போ 3 நாள் 2 நாள் 5 நாள் சொன்னீங்க. ஸோ 2 வாரத்துல சரியாயிடும். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு போனாரு, டியூப் விட்டாங்க, இவ்வளவு எடுத்திருக்காங்க மஞ்சள் லிக்விட்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் போற அளவுக்கு பாதிப்பு இருக்கா அதுக்கு? சில பேருக்கு அது மாதிரி வருங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய இது வந்து நிமோனியாவுடைய காம்ப்ளிகேஷன்ஸ். சில பேருக்கு வந்து சாதாரணமாக அந்த லங்ஸில் மட்டும் அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் எனக்கு வலி வந்ததுன்னு, அது ப்ளூரிட்டிக் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். அதை ப்ளூரா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம லங்ஸுக்கும் அந்த செஸ்ட் வாலுக்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நீர் கோர்த்துக்கிறோம். லாக்குலேட்டட் எஃப்யூஷன் சொல்லுவோம். லாக்குலேட்டட்னாக்கா அந்த 2 இதுக்கு இடையில வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த லேயரில் வந்து அந்த உள்ளே போய் ஒரு கட்டி மாதிரி ஒரு இது மாதிரி அதுக்குள்ளே இருக்கும். உள்ள ஃப்ளூயிட் இருக்கும், வெளியில் வந்து சுற்றி லேயர் இருக்கும். அதெல்லாம் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். லாக்குலேட்டட் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இது வந்து தானாக ட்ரெயின் ஆகாது. நீங்கள் அந்த டியூபை உள்ளே வச்சு அதை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை ஸ்ட்ரிப் பண்ணி அதை வெளியில் எடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ். பட் இப்போ உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்க. அவ்வளவு பயப்பட வேண்டாம். இருக்கு. இல்ல நிமோனியாவே ஒரு காம்ப்ளிகேஷன் தான். அந்த காம்ப்ளிகேஷனால இன்னொரு காம்ப்ளிகேஷன். இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி, அந்த முறைகளை பத்தி டாக்டர் தொடர்ந்து பேச போறாரு. இப்போ ஒரு சின்ன இடைவேளை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம். எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.
ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல உணவு வகைகளை அளவோடு சாப்பிடணும், அதோட உடற்பயிற்சியும் செய்யணும். உடற்பயிற்சி என்பது ஜிம்முக்கு போகிறது, வெயிட்ஸ் தூக்குறது, த்ரெட்மில்ல ஓடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் இல்லை. உடற்பயிற்சி என்பது மிக கடினமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜிம்முக்கு போகாமல், ட்ரெட்மில்ல ஓடாமல், வெயிட்ஸ் தூக்காமல் செய்கிற உடற்பயிற்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரியுமா? வேற என்ன, நடக்கிறது தான். அது என்ன பெரிய உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம நிறையா பேர் அதை குறைச்சி எடை போடலாம். ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது மிக நல்ல ஒரு உடற்பயிற்சி. நடக்கிறதை நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். உங்கள் பிளாக்கை சுற்றி நடக்கலாம், உங்கள் வீட்டு காரிடாரில் நடக்கலாம், உங்கள் நெய்பர்ஹுட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம். மருத்துவர்கள் நாம் தினமும் 10,000 படிகள் நடக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. இவ்வாறு செய்கிறதுனால நம்மளுடைய இதய ஆரோக்கியமும் செரிமான ஆரோக்கியமும் மேம்படுது மற்றும் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. ஏன் வீட்டுக்கு போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடக்கலாம். மிகவும் சுலபமான உடற்பயிற்சி, ஆனால் நிறைய நன்மைகள் தரும் உடற்பயிற்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். மேகனா சொன்ன மாதிரியே உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க இந்த வாக்கிங் போறத தயவு செய்து சேர்த்துக்க பாருங்க. சரியா? அவங்க பேசுனது நடைப்பயிற்சி. ஆனா நாம இன்னைக்கு ஸ்டுடியோல பேசிட்டு இருக்கிறது நுரையீரல் அழற்சி. டாக்டர், இந்த நியூமோனியா வந்து கோவிட் மாதிரியே தும்மல் வழியாவோ இல்லை இருமல் வழியாவோ மற்றவங்களுக்கு பரவுமா? நிச்சயமா பரவுங்க. இதுல முக்கியமா இந்த மாதிரி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி குறையிறப்ப பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். அதே மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க போனீங்கன்னாக்கா அது வந்து பர்சன் டு பர்சன். மெயினாக நீங்கள் பாதிக்கப்பட்டவரோட கூட இருக்கிறப்ப வந்து அது வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிக முக்கியமானது இது. இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிமோனியா வந்து ரேராக வரும். அது வந்து நேரடியாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ டாக்டர், வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமா நிமோனியா வந்துச்சுன்னா அவங்க வந்து தனிச்சு இருக்கணும்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா. சரி, இந்த நுரையீரல் அழற்சி இதை பத்தி நிறைய அலசி ஆராய்ஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சௌந்தரராஜன் மற்றும் நீவா, நீங்க 2 பேரும் இந்த தலைப்பை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்க நுரையீரல் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். நீங்க சொல்லவே இல்லையே என்கிட்ட. அதான் வர சொல்லி அங்க செய்ய வைக்கிறேன். தயாரா இருக்கீங்களா? போலாமா? கதை நம்ம சௌந்தரராஜனும் நீவாவும் தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கலாமா? கண்டிப்பா கேட்டே ஆகும். டாக்டர், நம்ம வந்து நுரையீரல் அழற்சி பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனா இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா? வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இப்போ வேக்சின் இருக்குங்க. ஆக்சுவலாக பொதுவாக வந்து ஜெனரலாக ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும். ஒன்று, நியூட்ரிஷியஸ் டயட் எல்லாமே சாப்பாடெலாம் இது பண்ணணும். இதில் வந்து தடுக்கிறதுக்கு வந்து நீமோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸுக்கு வந்து பாக்டீரியாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. நீமோகாக்கல் குழந்தைகளுக்கு கூட அந்த வேக்சின் வந்து போடலாம். அதாவது PCV 13 நம்ம சொல்லுவோம். அது எப்போ போடுவாங்கனாக்கா 4 மாதத்தில் போடுவாங்க. அடுத்து 2வது இன்ஜெக்ஷன் வந்து 6 மாதத்தில் போடுவாங்க. 1 வருஷத்தில் வந்து பூஸ்டர் போடுவாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த நீமோகாக்கல் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு. நீமோகாக்கஸ் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெனிஞ்சைட்டிஸ் கூட வரலாம். அதாவது பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இதுக்கு மட்டும்தான் வந்து இப்போ தற்போதைக்கு வந்து வேக்சின் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. அடல்ட்டுக்கு வந்து பெரியவர்களுக்கு என்ன பண்ணோம்னாக்கா 65 வயதை தாண்டிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு நோய் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லாருக்குமே இந்த வேக்சின் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து வயசான காலத்தில் அதிகமாக இந்த நோய் வர்றதுக்காக இதை தடுக்கிறதுக்கு. இப்போ 18 வயசுலேருந்து 65 வயசு வரலையும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குன்னு வச்சுருங்க. ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை இம்யூனிட்டி ப்ராப்ளம், இல்லைன்னா வந்து சிறுநீரக கோளாறு, லிவரில் ப்ராப்ளம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் இருக்குது, ஒரு கேன்சர் வந்துருச்சு ஒரு 40 வயசுலன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த வேக்சினை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக வந்து நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. வர்றதுக்கு முன்னால் தடுக்கிறதுக்கு தான் இந்த வேக்சினை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நிச்சயமாக வருமுன் காக்க. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எப்போதும் அந்த தாரக மந்திரத்தை தான் இப்போதும் சொல்லிட்டு இருப்போம். வருமுன் காப்போம். அந்த மனநிலை உங்கள் எல்லாருக்குமே வரணும். வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வரதுக்கு முன்னாடியே தடுக்கலாம். சரியா சொன்னீங்க கார்த்திக். இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கடைசியா ஒண்ணுதான் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா, இவங்க 2 பேருக்கும் நுரையீரல் இப்ப எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப சோதிக்க போறோம். அவ்வளவுதான். சரி, இப்போ உங்க முன்னாடி வந்து ஒரு பிங் பாங் பால் இருக்கு. அந்த பிங் பாங் பாலை நீங்க இந்த ஸ்ட்ரா மூலமா
ஊத போறீங்க. அது எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு உங்க நுரையீரல் ஆரோக்கியமா. ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ரொம்ப வேகமாலாம் ஊத வேணாம். சாதாரணமா எப்படி மூச்சு இழுத்து விடுவீங்களோ அதே மாதிரி அவ்வளவுதான். ஓகே. சரியா? யார் மதுப்புறா? சரி, யார் முதல்ல நானே போறீங்க? வரேன். முத போறீங்களா? ம். வந்துருச்சு, கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அடேங்கப்பா. பரவாயில்லையே. ஓகே, நீ வா, உங்களுடைய டர்ன். ஓகே. இருங்க. Right. என்னது? ஓகே ஓகே ஓகே. இல்ல வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. சரி, இப்ப என்னன்னா நீங்க உங்க கையில வச்சிருக்கிற ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஆரோக்கியமான நுரையீரல் வந்து எப்படி நல்லா செயலாகுமோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரா இருக்கு. இப்ப இங்கதான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட். இத பாத்தீங்களா? இது அந்த கலக்குவாங்களே. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். இது வந்து ரொம்ப வந்து கம்ப்ரஸ்டா இருக்கு. அப்படின்னு சொல்லாமா டாக்டர்? size, ஆமா. அதாவது அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டியோட அந்த லங்கோட கெப்பாசிட்டி வந்து குறைவா இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற நுரையீரல் எப்படி வேலை செய்யும் பாப்போமா? பார்க்கலாம். ஒரு பிரெத் தான். பரவாயில்லையே. வந்து சேர்ந்துருச்சு. பாருங்க ஊதிக்கிட்டே இருக்காரு. எனக்கு நீங்க சொல்லுங்க ஒன் பிரெத். ஓகே, நீ வா. இந்த பிள்ளைக்கு ஸ்டார்டிங் போயிடுச்சு. ஆனா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுதா? அதாவது அந்த ஸ்ட்ரா பயன்படுத்தும் போது வேற மாதிரி இருக்கு, இதுவும் அப்படிதான் இருக்கு. ஊதணும். சோ அதே மாதிரி உங்க நுரையீரல் ஏதாவது பிரச்சனைனா மூச்சு விடுறதுக்கும் அப்படிதான் இருக்கும். சரி டாக்டர், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இவங்க 2 பேரும் அந்த ஊதி அந்த பந்து வந்து அங்கேருந்து இந்த கடைசி வரையும் வந்துருச்சு. பொதுவா ஜெனரலா சொல்ல போனாக்கா உங்களுடைய லங்ஸ் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சயின்டிஃபிக்கா நார்மலா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்றப்ப அந்த வித்தியாசங்கள் வந்து எங்க ஓரளவுக்கு தெரியும். எங்க அந்த மீட்டர்? அது வேற இருக்கா? போடுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கே அவங்க லைட்டா கொஞ்சம் திக்கு முக்காடி இருக்காங்க. நீங்க ஸ்பைரோமீட்டர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க பைல பிடிச்சாங்க. பேரே வயல நுழைய மாட்டேங்குது. ஆமா. உண்மையில இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. நன்றிங்க, நன்றி. அதே நேரத்துல நிமோனியா பத்தி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்காக ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடி அவங்களோட நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்கு. சௌந்தரராஜன், நிவாஷினி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்போட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமினி குணசேகர், கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 4.